இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, எனக்கே இப்ப கால் பண்றீங்க? உங்களை நேர்ல பார்க்கலாமா? ஏன்? ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? எதுக்காக பார்க்கணும்? நீங்க தேர்தல்ல தோத்து போகாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வந்து பாருங்க, இல்லனா வர வேணாம், பரவாயில்ல. சரி, நான் வரேன். வாங்க. ராசாம்பலத்தின் தங்கையான பத்மாவதிக்கு உங்களுடைய ஓட்டு. பத்மாவதிக்கு உங்கள் ஓட்டு. மறக்காம ஓட்டு போட்டுரு. உங்கள் ஓட்டு. பத்மாவதிக்கு மகாதேவனின் மகள் ராசாம்பலத்தின் தங்கை. உங்கள் வாக்கு பத்மாவதிக்கு. உங்கள் ஓட்டு. உங்கள் ஓட்டு. எல்லாரும் மறக்காம பத்மாவதிக்கே ஓட்டு போட்டுருங்க. உங்கள் ஓட்டு பத்மாவதிக்கு. நிப்பாட்டுங்க. ஒரு கர்ப்பிணிய அவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து மொத்த நல்ல பேரையும் அந்த துளசி தட்டி தூக்கிட்டா. போட்டி பலமா தான் இருக்கு. சொல்ல போனா துளசி தான் ஃபேவரா இருக்கு. நீங்க மட்டும் அசால்ட்டா இருந்தீங்க, புட்டுக்கும் அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க பாருங்க, துளசி எனக்கும் உங்களுக்கு பொது எதிரி. அவளை நீங்க ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி. புரியுது, அண்ட் ஐ அக்செப்ட். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? இன்ஸ்பெக்டர் துளசி ரொம்ப வெறியேத்திட்டா. துளசி மேல ரொம்ப கடுமையான கோபத்துல இருக்காரு. அத நாம பயன்படுத்திக்கலாம். இந்தாங்க, ஊருக்குள்ள யார் யார் ஓட்டு போடுவாங்கன்னு இதுல டிக் பண்ணிருக்கோம். மொத்த ஓட்டுல மேல தெரு ஓட்டு தான் நம்மளோட வெற்றியை டிசைட் பண்ணும். அதுதான் எப்பவுமே நடந்திருக்க. ஆமா, அண்ணன் மேல தெரு ஆட்களுக்கு மரியாதை அதிகம் தான். ஆம்பளைங்க ஓட்டு 28, குடும்ப ஓட்டா பார்த்தா 78. ஆம்பளைங்களை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டா மட்டும் போதும். குடும்பத்துல இருக்கிறவங்களா டென்ஷன் ஆகி ஓட்டு போடுறதுக்கு பூத் பக்கமே போக மாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் தான் போவாங்க. நீங்களும் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம். சூப்பர். ஆனா எப்படி அரெஸ்ட் பண்றது? அந்த கவலை உங்களுக்கு வேணாம், அத நான் பாத்துக்கிறேன். உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பு. ஜெயிச்சதும் வேற என்ன? பதவி பிரமாணம் தான். இல்லங்க, அதுக்கு முன்னால தாசுக்கு காவேரிய நிச்சயம் பண்ணணும். ஓஹோ, அப்படி போகுதா? டோன்ட் வரி தம்பி, அத நான் பாத்துக்கிறேன். டீல்? டபுள் டீல். பார்க்கலாம். வரேன். இதுதான் நீ வீட்ல சமைக்க போற கடைசி சமையலா? ஏன், இதுக்கப்புறம் நீ சமைக்க போறியா? ஏய், பத்மா சொல்லி கொடுத்த மாதிரி ரம்யா சமைக்க போறான்னு நினைக்கிறேன். ஏன் நீ பொண்ணுங்க சமையல் பண்றதுக்காக மட்டும்தான் பிறந்திருக்காங்களா? பிரசிடென்டாகவும் பிறந்திருக்கலாம். துளசி, நம்ம அப்புறமா வரலாம், நீ வா. அண்ணி, நீங்க வேணா போங்க அண்ணி. எனக்கு துளசி கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. தேவையில்லாம வம்புக்கு இழுக்காதீங்க, நல்லதில்ல. என்னமோ சொல்ல வந்தீங்க போல, சொல்லிட்டு போங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. மா, அவளே கேக்குறா, சொல்லிடுங்க. துளசி, எலெக்ஷன் முடிஞ்சதும் ஓட்டு என்ற இடத்துக்கு வருவல்ல, அப்போ உன் பெட்டி பொடிக்கையோட வந்துடு. ஏன்னா பத்மா என்கிற பத்மாவதி அபரிமிதமான ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாருன்னு மைக்ல ஹாப்பியா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வெடி வெடிக்கும், பத்மா வாழ்க வாழ்கன்னு சத்தம் காது கிழிக்கும். அம்மா ஜெயிக்க போறது உறுதி.
நீ போக போறது மேலும் உறுதி. நீ போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? அம்மா ஜெயிப்பாங்க, நீ வீட்டை விட்டே போயிடுவ. அதுக்கப்புறம் அந்த மலேசியா சிறுக்கிய ஒரு வாரத்துக்குள்ள ஓட வச்சிருவோம். அவ மலேசியாவுக்கு பறந்து போயிடுவா. உன்னை விரட்டுறதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சு. அவளை விரட்டுறதுலாம் ரொம்ப ஈஸி. ஏன்னா அவ ஒரு லூசு. அப்புறம் என்ன, சிவாவுக்கும் ஏன் ரம்யாவுக்கும் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்தா வழக்கம் போல சாந்தி முகூர்த்தம் நடக்கும். அப்புறம் பாட்டி கேட்ட மாதிரி 10 மாசத்துல எனக்கும் சிவா மாமாவுக்கும் அழகான ஒரு குழந்தை பிறக்கும். ஏய், எதுக்கு சிரிக்கிற? 2 பேரும் அளவுக்கு மேல கற்பனை பண்றீங்க. நடக்காததெல்லாம் நடக்க போற மாதிரியே நம்புறீங்க. ஜெயிக்க போறது நான் தான். நான் பாக்குற மாப்பிள்ளைய ரம்யா கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் பத்மா என்கிற பத்மாவதி அவங்க புருஷன் வீட்டுக்கு போகணும். அதான் நடக்கும். ஏய், நீ நல்லா இமேஜின் பண்ற. நீ இந்த தேர்தல்னா என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? ஊர் ஊரா வீடு வீடா போய் ஓட்டு கேக்குறது மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல இல்ல, அதுக்கு மேல நிறைய விஷயம் இருக்கு. நல்லவளே, சரி வரட்டுமா மாமா? துளசி, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா. ஐயா, அவங்க ஏதோ பிளான் பண்றாங்க ஐயா. தேர்தல்னா ஓட்டு கேக்குறது மட்டும் இல்ல, நிறைய விஷயம் இருக்கு. அதுல அரசியல் ஞானம் வேணும்னு சொன்னாங்க. அரசியலுக்கு ஞானமா? ஏன் அது அவங்க கிட்ட இருக்காமா என்ன? அண்ணா, இத சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம். குறுக்கு வழியில ஏதாவது செய்வாங்கன்னு தான் தோணுதுண்ணா. ஆமாங்க, கண்டிப்பா ஏதோ செய்யதான் போறாங்க. சரியாதான் சின்னம் ஒதுக்கி இருக்காங்க. நரி சின்னம். அப்பா, கிக்கா ஏதாவது செய்யலாமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லமா, சும்மா வேலையை பாருங்க. ஏங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்க போறாங்களோ? விசலாச்சே, நம்ம ஊருக்காரங்க பணத்துக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி வாங்குறவங்களா இருந்தா எப்பவுமே நான் பஞ்சாயத்து தலைவரா இருந்திருக்க மாட்டேன்ல. அப்பா, கண்டிப்பா கிரிமினலா அதை பண்ண போறாங்கப்பா. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, ஒருத்தனுக்கு நல்லது செய்ய யாரையும் பாதிக்காம தப்பு பண்ணா அது தப்பே இல்லைன்னு அடிக்கடி சொல்லிருக்கீங்கல்ல. அப்பா, கண்டிப்பா ஏதாவது பண்ணணும்பா. ஏதாவது நல்ல ஐடியா இருக்கா?